சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல ரோகிணி இருந்துட்டு, இதுவரைக்கும் நான் யாருக்காகவும், எதுக்காகவும் நான் கஞ்சனது கிடையாது. என் வாழ்க்கை அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். நானா தான் இந்த வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தேன். இப்ப என்னடான்னா, உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா நீ போயிட்டு வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்ல தான் போற. தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு. மனோஜ் கிட்ட நானே இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ரோகிணியோட அம்மா இருந்துட்டு மீனாவோட காலில் போய் விழுறாங்க. என்னால் தான் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதை அவள் தினம் சொல்லி என்னை சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போவே எனக்கு செத்து போயிடலாம் போல தான் இருக்கும். கிருஷுக்காக மட்டும்தான் இந்த உயிரை நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன். இப்போ உனக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சு. என் வாழ்க்கை இதுலேயே முடிஞ்சு போச்சேன்னா எனக்கு வேற வழியே தெரியல. நாங்கள் குடும்பத்தோடு சாக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு என்னதான் இருந்தாலையும் ரோகிணி பண்ணது தப்பு தான். ஆனால் பொய்க்கு மேலே பொய்யா சொல்லி அடிக்கிட்டே போயிருக்காங்க. அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. இப்போதைக்கு நான் வீட்டில் யார்கிட்டேயும் எந்த ஒரு உண்மையை நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ரோகிணியை கூடிய சீக்கிரமாகவே எல்லார்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லி தான் ஆகணும். அது மறுபடியும் மேலே மேலே போய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு வேறு வழி தெரியாது. நானே உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு எனக்கு என்னமோ இந்த பார்லர் அம்மா மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாட்டியோட ஊரில் கூட அது முகமே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.